நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பெலனா இருக்கிறது. ஆமென். ஆமாம், ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்க நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்கள ஆயத்தப்படுத்தணும். ஆனால் ஏசப்பாவோட எந்த அளவுக்கு ஏசப்பாவோட வருகை சமீபமாக இருக்குது அப்படின்றது உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இருக்கோம் இல்லைங்களா? ஏசப்பாவோட கல்வாரி அன்பை ஆழமாக நம்ம தியானித்து அதில் நம்ம நிலைச்சிருந்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கர்த்தரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகாமல் கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமாக, கர்த்தருக்குள் நம்ம பலமாக, கர்த்தருக்குள் நம்ம காத்திருக்க முடியும். நம்ம தியானிச்சுட்டு வரோம். கர்த்தர் அழகாக நமக்கு அது 31ஆம் அதிகாரம் வரலையும் கர்த்தர் நமக்கு அழகாக தேவனுடைய அன்பை, நம்மளே மாம்சீகமான காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் செய்தாலும் அந்த குறைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? நிறைவாக்கி அவர் அன்புனால நம்மளை எந்த அளவுக்கு வழி நடத்திட்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி சூத்திரம். நம்ம இப்போது 32ஆம் அதிகாரத்தை பார்க்க போகலாம். 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தி என்ன பண்ணுறாங்க? அபிரகாம் தேவன், ஈசாக்குமான தேவன் சொல்லிட்டு என்ன பண்ணார்? பரலோக வாசலே திறந்து அந்த யாக்கோபுக்கு சொல்லி ஆஸ்வதிக்கிறாங்க. கர்த்தர் ஆஸ்வதிச்சாக்கா அதை யாராலும் எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது ஆதியாகமம் 32ஆவது அதிகாரத்தில் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைத்தனுப்பி, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவிடத்திலே போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்திலே தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் மாடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகள் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்திற்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். நம்ம பார்க்குறோம். இவர் அங்கேருந்து வந்த உடனே அண்ணன் தம்பி வந்துட்டான், ஊர்ல இருந்து லாபான் கிட்டேருந்து வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சு நம்மக்கிட்ட என்ன பண்ண போகிறான்? அந்த சொத்தெல்லாம் வாங்கிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசா நினச்சிருந்தாலும், அதனால் யாக்கோபு மேலே கோவப்பட்டு எதனா செஞ்சிருந்தாலும் கர்த்தர் விட்டு இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா யாக்கோபு எந்த தப்பும் செய்யலை. அவங்க அம்மா சொன்னதை செஞ்சோம், அவ்வளோதான் இல்லைங்களா? ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முத நேரம் எங்கே போகிறாரு? லாபான் கிட்டேருந்து வந்ததும் ஏசாவை பார்க்கணுன்ட்டு போகிறாரு. அதுவும் ஆள் அனுப்பிச்சு என்ன பண்ணுறாரு? என்னுடைய தாசனாகிய யாக்கோபு அப்படின்னா உன் அன்புள்ள சகோதரன் நல்ல வசதியாக இருக்காரு, பொண்ணும் பொருளோட ஆடு மாடுகளோட நல்ல வேலைக்காரையோட வசதியாக இருக்காரு. அவங்க கண்ணில் தயவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை அவங்க பார்க்க வந்தார். இவ்வளோ நாளா லாபான் கிட்ட இருந்தாராம் அப்படின்னு சொல்லி ஆட்கள் அனுப்புகிறாரு. அந்த ஆட்கள் பாருங்க என்ன சொல்கிறாங்க? உங்கள் அண்ணனும் 400 பேரை கூட்டின்னு உன்னை எதிர்கொள்ள வராங்கன்றாங்க. யாக்கோபுக்கு இந்த ஒரு மனமாற்றம் வர்றதுக்கு ஒரு காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா, ஒரு 20 வருஷமாக சொந்த தாய் மாமன் இல்லையா, அவ்வளோ உண்மையாக ஒரு கை சுத்தமாக வேலை அவருக்காக செஞ்சியும் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? உன் சொத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான்? யாக்கோபு எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு நிச்சயமாக உண்மையை கஷ்டப்பட்டிருப்பார்
இல்லைங்களா? அதை கேட்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீ கிளம்பி போ தேசத்துக்கு போன்றாரு. அதை கேட்டுட்டு தான் கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ தான் நினச்சிருப்பாரு யாக்கோபு, நம்ம அண்ணனை வந்து ஏமாத்தாட்டியும் ஆனால் நம்ம அதுக்கு ஒரு காரணம் தானே. அப்போ இது மாதிரி தானே அண்ணன் மனசு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னும் என்ன பண்ணியிருப்பார். கண்டிப்பாக ஏசாவை யாக்கோபு நினச்சி பார்த்துருப்பாரு. ரெண்டாவது, நம்ம ஊருக்கு போகும்போது எங்கே நம்ம போய் ப்ராமிஸ் பண்ண கொடுத்த சொத்தை வாங்கிப்போமோ, இல்லை ஈசாக்கு அவருடைய பங்கு இருக்குள்ள அதை வாங்கிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தப்பாக நினச்சிடுறாரு என்னவோ இல்லையா? ஏன்னா அந்த நோக்கம் வந்து யாக்கோபுக்கு இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஆளுங்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, நீ ப்ராமிஸ் கொடுத்ததும் எனக்கு வேண்டாம், புத்திரபாகமும் வேண்டாம், அப்பா சொத்தும் எனக்கு வேண்டாம், நானே உனக்கு கொடுக்குறேன், நான் வந்துட்டேன் உன் சொத்தை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்ன சொல்கிறது, தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்லி அனுப்புகிறாரு வேலையாட்கள்கிட்ட. இதே உணர்வு கண்டிப்பாக ஏசாவுக்கு வந்திருக்கும். இந்த 20 வருஷத்துக்கு மேலே இந்த கோபம் அப்படியே ஏசாவுக்கு இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஒரு கண்டிப்பாக வந்து யாக்கோபு அவங்க லாபான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ரெபெக்காள் தம்பி மேலே எந்த தப்பும் இல்லைடா, யாக்கோபுக்கிட்ட சொன்னதெல்லாம் நான் தான் இப்படி செய்ய சொல்லி, அவனா எதுவும் செய்யலை, அவன் உன்னை ஏமாத்தலை அப்படின்னு கண்டிப்பாக ரெபெக்கா ஏசாவோட பேசியிருப்பாங்க, ஈசாக்குக்கு சொல்லியிருப்பாங்க, ஈசாக்கு ஏசாவோட பேசியிருப்பார். இதெல்லாம் வந்து 20 வருஷமாக நடந்திருக்கும். அதுவும் இல்லாமல் தன் மனைவிமார்கள் சரியில்லை அப்படின்றதையும் வருட கணக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, வருஷம் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து தம்பிக்கு எடுத்து வச்சிடலன்னா இவங்க வீண் செலவு பண்ணியிருப்பாங்க தான் இந்த பெண்களெல்லாம், கல்யாணம் பண்ண அந்த பெண்களெல்லாம் அப்படின்னு கூட என்ன பண்ணியிருப்பார், ஏசா உணர்ந்திருப்பார். யாக்கோபு ஏமாத்தலை, அம்மா சொல்லி தான் செஞ்சாங்கன்றத கண்டிப்பாக ஏசாவும் தெரிஞ்சிருந்திருப்பார். நம்மளால் யாருக்கு மனசு கஷ்டப்பட்டுச்சோ அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இது கர்த்தர் விரும்புகிறாங்க. அப்போ தான் அதுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது ஒன்றுனாலும் நம்மளால் யாருக்கு மனசு கஷ்டமாச்சு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்ம. அப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அதோட. அதனால் நமக்கு ஆசீர்வாதமும் வரும். நம்ம வந்து உலகத்தார் இல்லைங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்மளால் அவங்களுக்கு கஷ்டம் ஆகலைன்னா கூட அவங்க கஷ்டப்படுறத பார்த்து என்ன பண்ண மாட்டோம் நம்ம, ஆமாம் நம்மளை அப்படி பண்ணால அவன் அப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நினைக்க மாட்டோம். அல்லேலூயா, ஆமென். என்ன அழகா அன்புள்ள குணம் அது வந்து நல்ல யாக்கோபுக்கிட்ட தெரியுதுங்க. சும்மாலாம் கர்த்தர் வந்து ஒருத்தரை வந்து தெரிஞ்சிக்க மாட்டார் இல்லையா? நம்ம அங்கே ஆதியில் அங்கே இதில் ஆரம்பத்தில் இருந்து பார்த்துனுக்குறோம். நம்ம சும்மாலாம் கர்த்தர் யாரையும் தெரிஞ்சிக்க மாட்டாருங்க. இயற்கையாகவே அந்த குணங்கள், குணாதிசயங்கள், கர்த்தருடைய குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறத பார்த்து தான் கர்த்தர் அழைச்சிக்கிறாரு. தன்னை உங்களுக்கு அடையாளமாக தேவன் சொல்கிறாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் அப்படின்னு அவங்க பேரை வச்சு என்ன நான் தெய்வம், அவங்க தெய்வன் சொல்கிறது வந்து சாதாரணமாக விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இயற்கையாகவே நல்ல குணங்கள் தான். நான் எந்த தப்பும் செய்யலை, எங்கள் அம்மா செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன், நான் ஏமாத்தேன்னா இல்லை, நான் எதுக்கு போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கல. அது மாத்திரம் இல்லை, ஏசா எதிர்கொண்டு வந்திருந்தாலும் கர்த்தர் அவனை தொட விட்டுருக்க மாட்டார். யாக்கோபுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர்கிட்ட என்ன அழகாக ப்ரேயர் பண்ணுறான் பாருங்க. ஐயோ, அந்த ப்ரேயரை வந்து என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ரேயர் பாருங்க. 32 ஆதியாகமம் 32:9 பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன்னு சொல்றான் பாருங்க. ஏசாவை மேற்கொள்ளணும், ஏசாவை நான் வந்து அழிக்கணும், ஏசாவை நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லலை. ஏசா கிட்ட என்னை தப்புவீங்க, அவனுக்காக நான் பயந்துருக்கேன். என்ன ஒரு குழந்தைத்தனமான இன்னசென்ட்டான ஒரு ப்ரேயர் பாருங்க. அப்படியே கீழே பார்த்தா தெரியும். தேவரீரோ, நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சன்னதியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். இந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் உருகி போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவங்கிட்டே வந்துட்டாருங்க. அவன் வரும்போது தூதர் சேனைகள் போனாங்கல்ல, அந்த தூதர் சேனைகளோட கர்த்தர் வந்துட்டுக்கிறாரு. நான் ரொம்ப பயந்துருக்கேன், அவன் என்ன மேற்கொள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஏசா கைக்கு தப்புவீங்கன்றான். அண்ணன் அடின்னு கூட சொல்லலை, நான் எந்த தப்பு செய்யலை. அவர் நீதி அங்கே சொல்லலை. யாக்கோபோட நீதியையோ நியாயத்தையோ தன் பக்கம் இருக்கிற உண்மையோ சொல்லலை. ஏசாக்கு என்னை தப்புவீங்க, நான் உனக்கு பயந்து போயிருக்கேன். என்ன ஒரு தன்னை அப்படியே மறைக்காமல் கர்த்தர்கிட்ட அப்படியே தன்னை காமிச்சு ஒரு ஜெபம் செய்யறதை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க, யாக்கோபுக்கிட்டே வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டெல்லாம் பையன் ரொம்ப பயந்து போயிட்டுக்கிறான், நடுங்கி பயந்து போயிருக்கிறான். இவனை தனியாக விடக்கூடாது, வானத்துலேருந்து பார்த்து பேசுனா கூட, இவனை தைரியப்படுத்தினா கூட இவன் தைரியமாக ஆகிற மாதிரி தெரியல. அதான் என்ன பண்ணிட்டாரு கர்த்தர், யாக்கோபோட கூட வந்திருக்கிறாருங்க நைட்டெல்லாம். எவ்வளோ தாய் உள்ளம் படைத்த நம்ம தகப்பன் பாருங்க இல்லைங்களா, எவ்வளோ அன்புள்ள தகப்பன் நம்ம தகப்பன். அவருக்கு நைட்டெல்லாம் அவன் ரொம்ப அலறி நடுங்கி பயந்துருக்கான் அப்படின்னு கூட இருந்து அவரை தைரியப்படுத்தி அவனை, ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த பயம்லாம் போயிருக்கும். நிறைய காரியங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் பேசியிருந்துருப்பாங்க. காலையில் வெடிஞ்சிடுச்சு போகலான்னா அவருக்கு என்ன பண்ணுறாரு, அப்போ தான் தெரியுது நம்மளோட ராத்திரியெல்லாம் இருந்து நம்மளை தைரியப்படுத்தின ஒரு கர்த்தர் அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறான், உங்கள் பேர் என்ன, எனக்கு என் பேர் எதுக்கு உனக்கு, உன் பேர் என்ன சொல்லுன்னு கேட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இஸ்ரவேலுன்னு சொல்லி அவர் மாத்துறாரு. மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. மேற்கொண்டாயே அப்படின்னா ஃபைட் பண்ணி மேற்கொள்ளலை, அவன் ஃபைட் பண்ணி மேற்கொள்ளலாம். ஏசவன் டைரெக்டாக போய் சண்டை போடுறான். வாடா நீ வரியா, 400 பேர் நீ கூட்டின்னு வரியா, அவங்ககிட்ட 1000 பேர் இருக்குது, நீ வா பார்க்கலாம் ஒன்றுக்கு ஒன்று இல்லையா, ஒண்டி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. மேற்கொள்றது நான் அது இல்லை, மேற்கொள்றது அன்பால் மேற்கொள்றது, கெஞ்சி மேற்கொள்றது. நான் உங்களை போக விட மாட்டேன், நீ என்ன ஆசிரியத்தை விட நான் போக மாட்டேன் அப்படின்னு காலில் விழுறாங்கல்ல, கட்டி பிடிக்கிறது. அதான் மாதிரி தான் என்ன பண்ணுறான், கட்டி பிடிச்சிருப்பான். நான் உங்களை விட மாட்டேன்னு காலில் விழுந்திருப்பான், நான் உங்களை விட மாட்டேன்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கர்த்தர் அவர் நம்மளை அளவில்லாமல் நேசித்தாலும் நம்ம அன்பு அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படியே உருகிடுவார். அவர் அப்படியே அந்த அன்புக்கு சரண்டர், தேவன் நம்முடைய நேசத்துக்கு அப்படியே சரண்டர் ஆகிடுவார் கர்த்தர். அதை மாதிரி ஒரு நம்மளுடைய அன்புக்கு அவர் ரொம்ப ஏக்கம் உள்ளவர் கர்த்தர். நான் நிறைய காரியத்தில் அதை நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு.
அன்பே உருவான தேவன் நம்ம அன்புக்காக இவ்வளோ ஏங்குறாரு. நம்ம யாரோ அன்புக்கு நம்ம ஏங்குறோம் இல்லைங்களா? உங்கள் அன்பு வேணும், உங்கள் அன்பு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம நேசத்துக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும் போது ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. இப்போ வியக்கத்தக்கதாக இருக்கும் எனக்கு. எல்லாம் சொன்னீங்களே, என்னை நீங்கள் இப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிங்களே, இப்படியெல்லாம் தானே சொன்னி என்னை கூப்பிட்டீங்க, அதை சொல்லி மேற்கொள்கிறான். அல்லேலூயா, ஆமேன். அந்த மாதிரி நம்ம அங்கே 32ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆமேன். ஆமாம், நம்ம ஏசப்பா எவ்வளோ நேசம் உள்ளவர் அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க. என்ன பண்ணுறாரு, பேரை கேட்டு அங்கே இஸ்ரவேல் பேர் வைக்கிறது நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் பிள்ளைகளை இடையிலும் ராகேலையும் யோசேப்பின் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தர மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா, ஆமேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 27-40ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு சொல்லியிருப்பார் இந்த வசனத்தை. அதாவது, அவனுடைய பட்டயத்தால் நீ பிழைப்ப, உன் சகோதரனை சேவிப்ப, ஒரு காலம் வரும், அப்போ அவனுடைய நுகம் உன் கழுத்திலிருந்து எடுத்து போடப்படும், முறிக்கப்படும் அப்படின்னு சொல்வார். இந்த காலத்தை தான் ஈசாக்கு அங்கே ஏசாவுக்கு சொல்வார் ஆசீர்வதிக்கும் போது. 27-40, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இதுதான் அங்கே 33ஆம் அதிகாரத்தில் நடக்குது. ஏசா மேலே இருந்த அந்த யாக்கோபோட பாரம், நுகம்னா பாரம், கஷ்டம், இப்படியெல்லாம் நம்மளை செஞ்சானேன்ற அந்த கசப்பு, அந்த கஷ்டம், இதெல்லாம் என்ன ஆகுது, அந்த இடத்துல அவன் எடுத்து போடுறான். அவனுக்கு தெரியுது தம்பி எந்த தப்பும் செய்யலை. அது மாத்திரம் இல்லை, அவன் ப்ராமிஸ் பண்ணி வாங்கினதையும் தகப்பன் சொத்தை எதையுமே எடுத்துக்கல யாக்கோபு. மாறா தனக்குள்ளதை எல்லாம் என்ன பண்ணுறாரு, யாக்கோபு ஏசாக்கு கொடுக்குறாரு கிஃப்டா. அல்லேலூயா, ஆமேன். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுது முத்தம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். உன் முகத்தை பார்த்ததுன்னா தெய்வ முகத்தையே பார்த்த மாதிரி இருந்தது, உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சிச்சே போதும் அப்படின்னு. ஏன்னா அது அவன் அந்த அனுபவம், அவன் அழுததெல்லாம் கதறி அழுதது, கத்தி அழுதது, மன கசந்து அழுதால, அவன் அழுததுனால அது அவன் சொன்னது நிஜமாயிடாது, அவன் பொய் சொன்னது நிஜமாயிடாது, அவன் தப்பு ஆயிடாது. ஆனால் அவன் அழுதது உண்மை இல்லை. அதை அதை யாக்கோபு நினச்சி பார்க்குறாரு. யாக்கோபு பாருங்க, அவனால் தப்பு இல்லை, ஆனால் என்ன பண்ணுறான், அவன் அன்பால் யாக்கோபு மேலே ஏசாக்கு இருக்கிற அந்த கோபத்தையும் வைராகியத்தையும் பகைமையையும் என்ன பண்ணுறாரு, இவன் அன்பால் சரி பண்ணுறாரு. பார்த்தவங்க கட்டி பிடிச்சி அழுததையும், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டு அவங்கள ஆசை வச்சு முத்தம் கொடுத்ததையும் இல்லையா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்கிட்ட நிறைய இருக்குது, வேண்டி வேண்டி வாங்கிக்கணும், ஏமாற்றிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேசுனதும், பயந்து ஓடி போனதெல்லாம் மாற்றி என்ன பண்ணுறான், இவன் கொடுக்குறான் கிஃப்ட்டு, சொத்து சுகத்தை இவன் கொடுக்குறான், அவன் வேண்டான்றான். என்கிட்ட போதுமானது இருக்குது, எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோன்றான். இல்லை, இதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கொடுக்குறான் இல்லைங்களா. என்ன ஒரு அந்த இடத்துல ஒரு மகிமையான காரியம் மாத்திரம் இல்லை, உன்னை பார்த்ததுன்னா தேவன் உன் முகத்தை பார்த்தது என் தேவனுடைய முகத்தையே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் சொல்கிறான் இல்லையா. மகிமையாக இருக்குது அந்த இடத்துல. அதெல்லாம்
இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் படிக்கும்போது. யாக்கோபு மகிமையான ஒரு அன்பு, தேவனுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். அது எங்கே போய் லாஸ்ட்டில் தங்குறாரு யாக்கோபு? எமோரியருடைய வாழ்கிற இடத்துல போய் தங்குறாரு. நம்மளுக்கு தெரியுதாங்க ஆபிரகாம்கிட்ட சொன்னது, எமோரியரின் பாவம் நிறைவாகணும். அந்த இடத்துல அதுக்கு நேராக நகர்த்திட்டு வராரு கர்த்தர். இப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க, எமோரியர்கிட்ட இடத்த வாங்கி அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டி அங்கே ஏல் எல்லோகே இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? 33ஆம் அதிகாரத்தில். 34ஆம் அதிகாரத்தில் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தி ஆகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளுடைய சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோவின் குமார்த்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய எமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான் என்று சொன்னான். தன் குமார்த்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையில் வெளியில் இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அப்படி நம்ம பார்க்குறோம். அங்கே தீனாள் என்ன பண்ணுறா? 34ஆம் அதிகாரத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போகிறா இல்லையா? அந்த இடத்துல இந்த எமோரியனுடைய மகன் சீகேம் என்றவன் தீனாளை இஷ்டப்பட்டு தப்பு செய்கிறான். தப்பு செஞ்சுட்டு என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான், இந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க, இந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படி சொன்னது மட்டும் இல்லை, தீனாள்கிட்ட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை நான் கல்யாணம் பண்ணுறேன், நான் உன்னை விடமாட்டேன் அப்படியெல்லாம் பேசுகிறான். இதை இந்த விஷயத்தை எமோரியன் என்ன பண்ணுறான், யாக்கோபு கிட்ட சொல்கிறான். அப்போ யாக்கோபு என்ன பண்ணுறாரு, அவங்க பசங்க வர வரலையும் அமைதியாக இருக்கார். பசங்க வராங்க, விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால் அங்கே நம்ம ஷார்ட்டாக முடிக்கலாம். 34. அப்போது பசங்கள்லாம் வரும்போது விருத்த சேதனம் ஆண்கள் விருத்த சேதனம் செய்யாமல் நாங்கள் பெண்ணை கட்டவும் கூடாது, பெண் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு எங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் செஞ்சால் ஒரு வேலை என் தங்கச்சி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நான் எங்கள் தங்கச்சி எங்ககிட்ட நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறோம் அப்படி சொல்கிறாங்க. இது நிஜம் இல்லை, தந்திரம். அப்போது இவங்க அதை நம்பி என்ன செய்கிறாங்க, எல்லாருமே இவன் அந்த பட்டணத்தினுடைய தலைவன், அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, எம்பி எம்எல்ஏன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இல்லை, எம்பி மாதிரி, அந்த பட்டணத்துக்கு அவன் தான் தலைவன். அவன் என்ன சொன்னாலும் அந்த பட்டணத்தார் கேட்பாங்க. அவன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கிட்டேயும் இந்த ஜனங்கள் நல்ல பணபலம் படைபலம் பலவான்களாகவும் இருக்காங்க, இவங்களுக்கு சொத்து நிறைய இருக்குது, இவங்க சொல்கிற மாதிரி நம்ம விருத்த சேதம் செஞ்சிட்டா நம்ம பெண்ணை அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க பெண்ணை நம்ம எடுக்கலாம், இவங்க சொத்தெல்லாம் நமக்கு சொந்தமாகும், நம்ம பெரிய ஆளாக ஆகலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த கல்யாணத்தை நம்ம விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த சீகேம் ரொம்ப அந்த பொண்ணு மேலே இஷ்டமாக்கிறதுனால எல்லாட்டையும் சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அதை சரின்னு சரிப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விருத்த சேதனம் பண்ணுறாங்க. இது எமோரியரின் பாவம் நிறைவாகணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு பார். தீனால அவங்க இந்த தப்பு செய்யாமலே அந்த பொண்ணை இஷ்டப்பட்டிருந்தானா என்ன பண்ணியிருப்பார் கர்த்தர், அந்த சன்னதியை அழிக்க விட்டுருக்க மாட்டார். இந்த டைமிங் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். அதை விட்டு பார்ப்பார். என்ன பண்ணுறாங்க, இவன் உண்மையாகவே அந்த பொண்ணை இஷ்டப்பட்டிருந்தா அவளை அவளோட தப்பு செய்யாமலே என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பான்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டான்,
எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான், வீட்லேயே கெடுத்துட்டான். அது தப்பு தானே அது, இல்லைங்களா? அதனால தான் இவங்க அப்படி செய்கிறாங்க. அப்போ இந்த விருத்த சேதனம் செஞ்சு 3ஆம் நாள் அவங்களுக்கு ரொம்ப வலி வரும். அவங்க பெட்டை விட்டு யாருமே ஏந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 3 நாளில் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இந்த 12 பேரும் பண்ணுறாங்க, எல்லா ஆண்களையும் வெட்டி போட்டுடுறாங்க. அந்த சீகேமை, அந்த எமோரியனை, அந்த பட்டணத்தில் ஒரு ஆண்கள் கூட இல்லைங்க. பா, இதெல்லாம் உலகத்தில் எந்த உலகத்துலேயும் எந்த தேசத்துலேயும் எந்த ஜாதியும் செய்யாத ஒன்று. இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஒருத்தர் 2 பேர் ஒன்றா செய்யலாம். ஒரு பட்டணத்தில் இருக்கிற மொத்த ஆண்களையுமே வெறும் 12 பேர் கொன்று இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க வீட்டில் அவங்கவுங்க வீடுகளை, அவங்கவுங்க நிலத்தில் இருக்கிற பொருள்களை, பிள்ளைகளை, பெண்களை எல்லாரையுமே என்ன பண்ணிட்டு வந்துடுறாங்க, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ யாக்கோபுக்கு பயம். ஐயோ, நம்ம கொஞ்சம் பேராக இருக்கிறோமே, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களடா, என்னுடைய பேரெல்லாம் கெட்ட பேர் வாங்கியிருக்கிறீங்களே, கெட்ட பேர் ஆக்கிட்டீங்களே, நம்ம கொஞ்சம் பேராக்கிறோம், அவங்கெல்லாம் வந்தால் நம்மளை எகுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாக்கோபு பயப்படுறாரு. அப்போது சிமியோனும் லேவியும் சொல்கிறான், என் தங்கச்சியை அவங்க ஒரு விபச்சாரி மாதிரி செஞ்சுருக்கலாமா அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னு அங்கே நம்ம 34ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்படின்னா எமோரியரின் பாவம் அங்கே நிறைவாகிறத கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, அந்த எமோரியரின் பாவம் எங்கே நிறைவேறுது அப்படின்னா இந்த யாக்கோபோட பிள்ளைகள் மூலிமா, சன்னதிகள் மூலிமா எமோரியர் அக்கிரமத்தை என்ன பண்ணுறாரு, நிவர்த்தியாக எமோரியரை இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் எப்போ சொன்னது எப்போ நிறைவேறுது பாருங்கள். அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் ஒன்று சொன்னாங்கன்னா அதை செஞ்சே செய்வாங்க. அல்லேலூயா. ஆமே. நம்ம 35 அப்படியே பார்த்தாக்கா, ஏன்னா இது 32லேருந்து 35 வரலையும் ஒரே சம்பவமாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். 35 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்றார். இதை எங்கே சொல்லிட்டு வரான் யாக்கோபு? 28ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் சொன்னது இந்த காரியத்தை இல்லையா? நான் உங்களுக்கு பலிபீடம் கட்டுறேன்னான்னு அவன் கட்டினானா இங்கே தான் சுற்றி இருக்கான். அதை கர்த்தர் தான் சொல்கிறாரு, ஞாபகப்படுத்தி எனக்கு கட்டுறேன்னு சொன்னல, அங்கே போய் அதை கட்டு பெத்தல்ல அப்படின்றாரு. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என்னை விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் யாக்கோபிடத்திலே கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு ராகேல் எடுத்துகிட்டு வந்தால அவங்க தகப்பனுடைய சொரூபங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு வேலை என்ன பண்ணியிருப்பாங்க, புதைச்சி போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் சொல்கிறாருல்ல, அந்நிய சொரூபங்களோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, காதில் கையில் கழுத்தில் எல்லாம் அந்நிய தெய்வம் சொரூபங்கள் மாதிரி டிசைன்ஸ் போட்டு காதில் கழுத்தில் கம்மல் செயின் கை வலையிலெல்லாம் போடுறாங்கல்ல, அதிலெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க போல். அது மற்ற அந்நிய சுரூபங்கள் உங்ககிட்ட என்ன எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பெத்தோல்கிட்ட போகிறோம், தேவனுடைய ஸ்தலம், அங்கே அசுத்தமானது எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் அதெல்லாம் எடுத்து கழட்டி என்ன பண்ணுங்க கொடுக்க சொல்கிறாரு. அதே மாதிரி கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அங்கே ராகேல்கிட்ட ஒரு வேலை இருந்தது தெரிஞ்சிருக்கலாம் யாக்கோவுக்கு. அந்த டைமில் அவள் ஒரு வேலை கொடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அந்நிய சுரூபங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் இல்லை. அதனால் பயந்துக்குன்னு என்ன பண்ணியிருப்பா, எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கூட யாக்கோபுக்கு உண்மை தெரிய வாய்ப்பு இருக்குது. ராகேல் தான் அவங்க அப்பா அது சொர்பத்தை திருடி வந்திருக்கா அப்படின்றது கண்டிப்பாக யாக்கோபுக்கு அந்த இடத்த தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவன் அது பார்த்ததுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக சொல்கிறேன் அவளை நேசிச்சதுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். ஏன்னா அவனுடைய நேசம் ஜூலியட் ரோமியோ ஜூலியட் கூட லவ் கூட தோற்று போயிருக்கோம். அதான் மாதிரி ஒரு லவ் அவன் கல்யாணம் பண்ணி கூட ஒரு மனைவியை பார்க்காம கடைசி வரலையும் லவ்வராகவே பார்த்தான் யாக்கோபு. ஆனால் அது இந்த இடத்துல உடஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அந்நிய தெய்வ சொரூபம் தெய்வத்தின் மேல் உள்ள பாசத்தால் எடுத்துகிட்டு வந்தாலோ விலை உயர்ந்ததாக இருந்திருக்கலாமோ, அது என்ன இருந்தாலும் யாக்கோபு அதுக்கு ரொம்ப அவமானப்பட்டான் அதால் இல்லையா. அது நமக்கு தேவையும் கிடையாது. கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வதிக்கும் போது அந்த அந்நிய சொரூபத்தால் நமக்கு தேவையாது இல்லையா. அது ஒரு வேளை மறைமுகமாக அந்த தெய்வத்தை விடாமல் இருந்திருப்பாளன்னு நினைக்கிறேன் நான். அந்த இடத்துல கண்டிப்பாக யாக்கோபுக்கு தெரிஞ்சு இருந்திருந்தா கண்டிப்பாக மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அது எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்திருந்தாலும் அந்த சொரூபங்கள் கண்டிப்பாக யாக்கோபு அந்த இடத்த புதைச்சி போட்டிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகேல் மரிப்பா. அவன் கானான் தேசத்துக்குள்ளே போகாமல் போகிறதுக்கு பெத்தலை விட்டுட்டு போயிட்டு சாலேம் தேசத்துக்கு போகிற வழியில் மறித்து போயிடுவாள். அவள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே போக மாட்டாள். அதுவும் இல்லாமல் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து 35. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுனால அப்படியே சொல்லின்னு போகிறேன். ராகேல் மறிச்சு பென்யமீன் பிறக்கிறான், ராகேல் மறிக்கிறா. அப்போ யாக்கோபு அழுதான்ட்டே இருக்காது. அவ்வளோக்கு உயிருக்கு உயிராக நேசித்தவன் ராகேல் இறந்ததுக்கப்புறம் யாக்கோபு அழுதான்றதே இருக்காது. அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன். அவ்வளோ உயிருக்கு உயிராக இருந்தவன் அழுவையில். இது ஆபிரகாம் கேத்ரால் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ராகேலை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ராகேல்கிட்டே போய் வேற இருக்கிறான். இந்தாண்டி வீடெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாலும் சாரால் மறிக்கும் போது கூட ஆபிரகாம் இல்லை, அங்கேருந்து தான் வரான்னு நமக்கு தெரியுது. அப்படி இருந்தும் கூட அங்கே என்ன போட்டிருக்கோம், சாராளுக்காக அழுது புலம்பினான்ட்டு இருக்கோம். இவ்வளோ உயிருக்குயிராக நேசித்த யாக்கோபு ராகேல் மறிக்கும் போது அழுதான்ட்டே போட்டிருக்க மாட்டாங்க இங்கே. அதை வச்சு தான் நான் இங்கே இதை சொல்கிறேன். ஒருவேளை இந்த அந்நிய சொரூபங்கள்லாம் எடுத்து போடுங்க, உங்களை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ராகேல் திருடி வச்சிருந்த சொரூபத்தெல்லாம் யாக்கோபு பார்த்துருந்துருக்கலாம். அப்போ அந்த இடத்துல அவள் மேலே ஒரு வேதனை வந்திருக்கலாம். அப்போ நான் அவன் மேலே வச்சிருந்த அந்த நேசம் எல்லாம் போயிருக்கலாம். என்னுடைய கர்த்தரை யாக்கோபு தான் என்னுடைய கர்த்தரை, என்னுடைய தேவனாகி இருக்கிற கர்த்தரை லேயால் தான் நேசிச்சா நம்பியிருக்கான்றதெல்லாம் யாக்கோபு தெரிஞ்சிருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம 35 பார்த்தாக்கா திரும்பவும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்த தேசத்தை நான் உனக்கு திரும்பவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெத்தேல திரும்பவும் கர்த்தர் தரிசனமாகி 2வது வாட்டியும் அவர் பேர் இஸ்ரவேலுன்னு சொல்லி உறுதிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ராகேல் மறிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அது மாத்திரம் இது லேயாளோட பிள்ளை, அதாவது லேயாளுக்கு 6 பேர், தீனால் இல்லாமலே 6 பேர். லேயாளுடைய வேலைக்காரிக்கு 2 பேர், 8 பேர். இவளுக்கு ராகேலுக்கு 2 பேரும், அவங்க வேலைக்காரிக்கு 2 பேரும், 12 பேர். சாரி, நாங்கள் ராங்காக சொல்லிட்டோம்.
இல்லையா? அந்த இடத்துல ராங்காக சொல்லியிருக்கேன். நான் தப்பாக தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தீனால் இல்லாமலே 6 பேர் தான் லேயால் பிறக்கிறாங்க இல்லையா? 35:27 பின்பு யாக்கோபு அர்பானின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் எனும் ஊர். ஈசாக்கு விர்த்தாபியமும் பூர்ண ஆயுசு உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோருடைய சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, லாஸ்ட்டில் தான் போய் ஈசாக்கையே யாக்கோபு பார்க்குறாரு. ராகேலெல்லாம் மறிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல சமாதானமாய் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, பூர்ண ஆயுசோட சமாதானமாய் மறிக்கிறாரு. அதுவும் 2 பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து சமாதானமாக ஈசாக்கை அடக்கம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. எங்கள் அப்பா இறந்தா உன்னை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொன்னவன் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து அவங்க அப்பாவை சமாதானத்தோடு அடக்கம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடையில எவ்வளோ பிரச்சனைகள், குழப்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் முடிவில் கண்டிப்பாக ஒரு சம்பூர்ண சமாதானத்தோட தான் தேவன் அதை முடிக்க செய்வாங்க. அல்லேலூயா. ஆமென். பரலோக பாதை எங்கே